கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அறிவு பிறந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தத்துவார்த்தமான கருத்து. அதுவும் பெரியவங்களுக்கு கேள்வி வருதோ இல்லையோ, சின்ன குழந்தைகளுக்கு கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் யோசிக்க 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 கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா அதை புறந்தள்ளிடக்கூடாது. எத்தனை கேள்விகள் குழந்தை கேட்டாலும் அசராமல் பதில் சொல்கிறவங்க தான் பெரியவங்க, பெற்றவங்க, மூத்தவங்க, ஆசிரியர்கள். அது உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாமல் இருன்னு சொன்னோம்னா அதுக்கு அறிவு மழுங்கி போகும். அதனால் கேட்குற கேள்விகளுக்கு அசராமல் பதில் சொல்கிறதுக்கு எல்லோரும் கற்றுக்கிறணும். ஒரு பையன் அவங்க அப்பாட்ட ஓடியாந்தான், அப்பா மனுஷங்கள்லாம் எப்படிப்பா வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். உடனே அவங்க அப்பாவுக்கு சந்தேகம், இவன் சின்ன பையனாக இருக்கான், இவனுக்கு எந்த மாதிரி சொல்கிறது, அறிவியல் பூர்வமாக சொல்கிறதா, ஆன்மீக பூர்வமாக சொல்கிறதா, புராண ரீதியாக சொல்கிறதா, எப்படி சொல்கிறதுன்னு கொஞ்சம் குழம்பி போயிட்டார். இருந்தாலும் சிம்பிளாக சொல்லுவோம் அப்படின்ட்டு, இப்போ கடவுள் ஆதாம் ஏவாள் அந்த கதை படைச்சார், அதிலிருந்து நம்மெல்லாம் வந்தோம் அப்படின்னு அப்பா சொன்னார். உடனே பையன் சொன்னான், போப்பா மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் என்னமோ ஆதாம் ஏவாள்னு புது கதை சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள். டேய் இங்கே வாடா, அவங்க அப்பா கூப்பிட்டாரு. நான் எங்கள் சொந்தக்காரங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், உங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க அதிலிருந்து வந்திருக்கலாம், அதனால் அப்படி சொல்லியிருக்கலாம், நான் என்னடா பண்ணுறதுன்னு ஒரு ஜோக்காக அதை மாற்றி விட்டு போயிட்டார். ஒரு ஸ்கூலுக்கு போகிற வழி பஸ் ஸ்டாப்பு. ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, நிறை மாத கர்ப்பிணி உட்காந்துருக்காங்க பேருந்துக்காக. ஒரு பையன் அவனும் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வந்து நின்னான். அந்த அம்மாவை பார்த்தான். அவன் எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கிற பையன் பாவம். இந்த அம்மாவை பார்த்தா வித்தியாசமாக இருக்காங்க, வயிறு பெருசாக இருக்குது, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டான். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இது கர்ப்பமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு புரியாதுல்ல. உடனே சொன்னாங்க, ஒரு பாய் உள்ளே இருக்கான் அப்படின்னு அதை பெருமையாக சொன்னாங்க. எ பாய் இன்சைட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓ அப்படியா, குட் பாயா பேட் பாயா அப்படின்னு கேட்டான். எல்லா பிள்ளைகளும் அதை கேட்பாங்க. குட் கேர்ள், பேட் கேர்ள், குட் பாய், பேட் பாய்ன்னு சொல்லி தான் அவங்கள வளர்க்கணும். குட் பாயா பேட் பாயான்னு கேட்டான். குட் பாய் அப்படின்னு அந்த அம்மா பெருமிதமாக சொல்லிச்சு. அப்புறம் ஏன் சாப்பிட்டீங்க, அப்புறம் ஏன் தின்னுட்டீங்க அப்படின்னு கேட்டான். அவன் பாட்டு நடந்து போயிட்டான். வயிறு ஃபுல்லாக இருந்தால் சாப்பிட்டா தானே வயிறு ஃபுல்லாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும். நடக்க வச்சே தன்னோட குழந்தைய அம்மா கூட்டுட்டு போனாங்க. பொம்பளை பிள்ளைகள் ரொம்ப விவரமாக யோசிக்கும். சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் ரொம்ப அபூர்வமாக அற்புதமாக யோசிக்கக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருக்கும். அவங்க நடக்க வச்சு கூப்பிட்டு போகும்போது ஒரு சாக்லேட்டு, ஃப்ரெஷ்ஷான சாக்லேட்டு யாரோ போட்டிருக்காங்க, மண்ணில் கிடக்குது சாலையில். படக்குன்னு கீழே குனிஞ்சு அந்த சாக்லேட் எடுத்து கவரை பிரித்து வாயில் போட்டுருச்சு அந்த குழந்தை. படக்குன்னு அவங்க அம்மா தட்டி விட்டாங்க. இப்படிலாம் செய்யக்கூடாது, தரையில் கிடக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஏம்மா சாக்லேட் தானே, அதை சாப்பிட்றதுக்கு என்ன, கடையில் மட்டும் வாங்கி தர்ற சாப்பிட்றோம், இது இங்கே கீழே கிடக்குது, எடுத்து சாப்பிட்டா என்ன தப்பு இல்லையே அப்படின்னு அது கேட்டுச்சு. தப்பு, ஏன் தப்பு, இங்கே பாரு அது கீழே கிடக்குது, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, அதில் பூரா கிருமிகளாக இருக்கும், பூரா ஜெம்ஸ் அது. அந்த கிருமிகள் மண்ணில் இருக்க கிருமிகள்லாம் சாக்லேட்டில் ஒட்டியிருக்கும். அதை நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உன் வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றில் தொந்தரவு பண்ணி உனக்கு நிறைய நோய்களை கொடுக்கும், அதனால் சாப்பிடாதேன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த பொண்ணு அப்படியே அசந்து நின்றுச்சு. அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துச்சு. ஏம்மா இவ்வளவு அறிவு உங்களுக்கு எப்படிம்மா வந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு கேள்வி கேட்டுச்சு. உடனே அம்மாவுக்கே பெருமிதம் தாங்க முடியல. அதெல்லாம் அதுவாக வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இல்லைம்மா, இந்த நாலேஜெல்லாம் நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னோடனே அவங்க அம்மா சொன்னாங்க, மம்மி அப்படின்னு இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், குழந்தைகள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும், அம்மான்னு இருந்தால் இதெல்லாம் சொன்னால் தான் அவங்க அம்மா, ஓகே அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு போனது ஒரு நிமிஷம் நடந்து போனது படக்கு நின்று, இதெல்லாம் தெரியாட்டி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அம்மான்னு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் தெரியாட்டி அப்பாவா, ஒன்றும் தெரியாமல் போயிடுவாங்களா அப்பாவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சுல்ல. அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி புலகாங்கி தான், பிடிக்க முடியலை. எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அம்மா, ஒன்றும் தெரியலன்னா அப்பா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்குவார் குழந்தை, பிரமாதம் அப்படின்னு அது பாராட்ட ஆரம்பிச்சிச்சான். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.